ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நேகிதியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கில் செய்கிற ஒரு சூப்பரான டேஸ்டியான சிப்ஸ். இந்த ரெசிபிக்கு பலவிதமான மெத்தட்ஸ் இருந்தாலும் இந்த ரெசிபி ஈஸியாக, குயிக்காக, டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த வேக வச்ச சேப்பங்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நீல வாக்கிலையோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ அந்த நறுக்குன சேப்பங்கிழங்கூட நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுத்ததாக இதில் மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதில் நம்ம அந்த கிழங்குல பிசுப்பிசுப்புக்கே அந்த நம்ம போட்டிருக்க மாவெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் அந்த மாவு கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை போட்டு பொரிச்சிடலாம். இந்த கிழங்கை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஒன்றா தான் போடணும். நம்ம கையில் எடுத்து ஒன்றா போட்டோன்னா அதனால் தனித்தனியாக விழுந்து மொறுன்னு கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் லேசாக திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கிறது தெரியுது. நல்லா ப்ரௌனாக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான, டேஸ்டியான, சூப்பரான சேப்பங்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பசங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. இன்னும் பல சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.